வணக்கம் and welcome back to my channel Star Colors Tamil with me Sharmila. இன்னைக்கு நாம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் ரெசிபியை நாம கடாயில பண்ணாம குக்கர்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த கேரட் அல்வா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் நான் இப்போ ஒரு 3 கேரட் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை மேலே உள்ள தொலியை இந்த மாதிரி நல்லா சீவி வச்சுக்கோங்க. சீவி வச்சுட்டு நாம் இதை இப்போ துருவ போகிறோம். துருவும் போது கொஞ்சம் பெரிய அளவாக இருக்கிற துருவல் வச்சு நல்லா துருவிக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்டியாக நமக்கு வரும். ஓகே, இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. ஒரு கப் கேரட், 1/4 கப் சீனி, 1/4 கப் பால், 10 முந்திரி, ஒரு சிட்டிகை உப்பு, தேவையான அளவு நெய். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே நாம் துருவி வச்சுருந்த கேரட்டை சேர்த்து நல்லா வதக்குங்க. ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருந்த 1/4 கப் பால் அது கூட சேருங்க. சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நாம் இதை மூடி வச்சு ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். ஓகே, மூடி வச்சிட்டோம். ஒரு 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி இருக்கும். இந்த தண்ணியும் நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு லைட்டாக கிளறி விடுங்க. இப்போ அதில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போயிடுச்சு. இந்த டைமில் 1/4 கப் சீனி சேருங்க. சீனி நல்லா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் தண்ணி வர்ற மாதிரி இருக்கும். அந்த தண்ணியுமே நல்லா சுண்டி போகணும். அந்த அளவுக்கு கிளறி விடுங்க. நல்ல பொறுமையாக கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மைதா கூட கொஞ்சமாக தண்ணி கலந்து அதையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல நமக்கு அல்வா பதத்தில் வரும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. கேரட் எல்லாம் தனித்தனியாக இல்லாமல் சேர்ந்து இருக்கும். ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நெய் கொஞ்சமாக சூடானதும் நாம் எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு அதில் போட்டு நல்லா வறுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அப்படியே கொஞ்சம் கிளறி விடுங்க. அது கூடவே நாம் எடுத்து வச்சிருந்த ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிட்டா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்க, எவ்வளோ அழகா ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரட் அல்வாவை நாம இப்போ சூடோட கையில் எடுக்கும்போது கையில் ஒட்டும். ஆனால் கொஞ்சமாக ஆறின பிறகு கையில் எடுக்கும்போது ஒட்டாமல் வரணும். இதுதான் சரியான பக்குவம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரட் அல்வா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்களோட வீட்டில் செஞ்சு பாருங்க. அப்படியே நம்மளோட கேரட் அல்வாவை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.